இன்ஜினியரிங் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே 3 இன்ஜினியர்ஸ் கேரண்டியாக இருப்பாங்க. அது வந்து இன்ஜினியரிங் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங் படிச்சோன்னு எங்கள் ஜென்ரேஷன்லாம் ஒரு பெரிய வெறி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னெல்லாம் எல்லாருமே ஒரு பாவப்பட்ட மனிதன் போல் பார்த்தாங்க. ஏன்னா நான் இன்ஜினியர் இல்லை. ஐயோப்பா எங்கள் செட்லேயே இன்ஜினியர் இல்லாத ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கல, ஐயோ அவன் பாண்டே நல்லாவே படிக்க மாட்டான், அப்புறம் எப்படி இன்ஜினியரிங் சேருவான் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரிங் படிக்காட்டி பாவிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வத இன்ஜினியர் வந்து இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 560 காலேஜில் இருக்குது. நிறைய காலேஜ் சேல்ஸுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது வந்து ஒரு ஒரு மேண்டேட் மாதிரி, குடும்ப வழக்கம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை பார்க்குறோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கலாம். இன்ஜினியரிங் வந்து இன்றைக்கி சீச்சின்னு ஆயிடுச்சுங்கனால இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதுங்கிறத கட்டாயம் படிக்கணும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். எங்கள்கிட்ட வந்து ஒரு 67 பசங்க எங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கில் இருக்கிறாங்க சாணக்கியாவில். அதில் பார்த்தீங்கன்னா 60 பேர் இன்ஜினியர். அவங்க யாரும் டெக்னிக்கல் ஒர்க்கு இல்லை, அதில் எடிட்டோரியல் ஒர்க் இருக்கிறாங்க, ஆங்கர் ஒர்க் இருக்கிறாங்க, வேறு ஒர்க். ஆனால் பூரா படித்த பூரா இன்ஜினியர். ஸோ அவங்க படித்த வேலைக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாமலே இருக்குது, வேறு மாதிரி. அப்போ வந்து அது வந்து ஒரு மேண்டேட்டாக இல்லாமல் ஏதோ ஒன்று படித்தோமே இல்லாமல் நம்ம வந்து ஆசைப்பட்டு அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது கம்ப்யூட்டர் சயின்ஸோ சிவிலோ மெக்கானிக்கலோ ஆட்டோமேட்டிக்கோ வேறு எதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இன்ஜினியர் படிக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறத விட எப்படி படிக்கிறீங்க ரொம்ப முக்கியம்.